இந்த செஷனில் நம்ம கிளாஸ் 11 யூனிட் நம்பர் 8 பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்விலிபிரியம் இந்த யூனிட்லிருந்து ஒரு இம்பார்ட்டண்டான டெரிவேஷன் தான் இந்த செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டாபிக் ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. கேபி மீன்ஸ் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் பார்சியல் ப்ரெஷர். கேசி மீன்ஸ் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் கான்சன்ட்ரேஷன் ஆர் ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கேபி அண்ட் கேசி ரிலேஷன்ஷிப்பை டெரிவ் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு ஈக்குவேஷன். போத் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டு எல்லாமே ஐடியல் கேஸஸ், அந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கிறோம். அதில் போத் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா ஐடியல் கேஸஸாக இருக்காங்க. எக்ஸ் மோல்ஸு ஏ ரியாக்டன்ட்டு ப்ளஸ்ஸு ஒய் மோல்ஸு பி ரியாக்டன்ட்டு ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிட்டு எல் மோல்ஸு சி ப்ராடக்ட்டு ப்ளஸ்ஸு எம் மோல்ஸு டி ப்ராடக்ட்டு கொடுக்குறாங்க. இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கிற போத் ரியாக்டன்ட்டு அண்ட் ப்ராடக்ட் ஆல் ஆர் ஐடியல் கேஸ். ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு இப்போ ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேபி அண்ட் கேசி வேல்யூ நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட்டு கேசி ஃபஸ்ட்டு நம்ம ரைட் பண்ணலாம். கேசி வேல்யூ எழுதுறது ப்ரீவியஸ் வீடியோவிலே நம்ம போட்டிருக்கிறோம். கேசி வேல்யூ எழுதணும் அப்படின்னா போத் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டு என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி நம்ம அவங்கள அப்படியே எழுதிக்கணும். ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன், தென் அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ்லாம் பவரில் நம்ம எழுதணும். அப்படிங்க ரைட் பண்ணோம் அப்படின்னா கேசி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட்டு சி அண்டு டி. ப்ராடக்ட்டு சி அண்டு டி. சி வந்து எல் மோல்ஸ் இருக்காங்க, டி வந்து எம் மோல்ஸ் இருக்காங்க. சி பவரில் எல் மோல்ஸு, டி பவரில் எம் மோல்ஸு டிவைடட் பை ரியாக்டன்ட்டு ஏ அண்டு பி. ஏ பார்த்தோன்னா இங்கே எக்ஸ் மோல்ஸு இருக்காங்க, பி ரியாக்டன்ட்டு பார்த்தோன்னா ஒய் மோல்ஸு இருக்காங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் இதே ரியாக்ஷனுக்கு கேபி வேல்யூ எழுதணும் அப்படின்னா, ஸோ கேபி இஸ் த ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் பார்சியல் ப்ரெஷர். கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற போத் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் மட்டுமே நம்ம எடுத்து இந்த எக்ஸ்பிரஷனை எழுத முடியும். ஸோ அப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுகிறோம், இந்த ரியாக்ஷன் போத் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட் எல்லாமே ஐடியல் கேஸ். அப்போ கேபி எழுதணும் அப்படின்னா கேபி இஸ் ஈக்குவல் டு பார்சியல் ப்ரெஷர் இன்ட்டு ப்ராடக்ட்டு சி பவரோட மோல்ஸு எல் இன்ட்டு இன்னொரு ப்ராடக்ட்டு பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் டி பவரில் எம்மு டிவைடட் பை ரியாக்டன்ட்டு பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ பவர் எக்ஸு இன்ட்டு பார்சியல் ப்ரெஷர் ஆஃப் ரியாக்டன்ட்டு பி பவர் ஒய். இது ஈக்குவேஷன் 3 அப்படின்னு இப்போ கன்சிடர் பண்ணுறோம். தென் இதுக்கப்புறம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு RT. இதில் இந்த P எந்த பக்கம் வச்சுக்கிட்டு வால்யூம் இந்தான வந்தாங்கன்னா P ஈக்குவல் டு NRT பை Vன்னு கிடைக்கும். இதில் R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட்டு, T வந்து டெம்பரேச்சர். ஸோ இவங்களை கொஞ்சம் மாற்றி எழுதணும் அப்படின்னா P இஸ் ஈக்குவல் டு N பை V, ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் வால்யூம், தென் இன்ட்டு RT அப்படின்னு இவங்களை நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இது என்ன டேமை சொல்லுது அப்படின்னா ஆக்டிவ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு N பை V டேமை நமக்கு கொடுக்குது. அப்போ இந்த கேசியஸ் ஈக்குவேஷன்ஸுக்கு நம்ம பார்சியல் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா
partial pressure is equal to active mass. பாருங்க அப்படியே இங்க அப்ளை பண்றாங்க active mass into RT. பாருங்க இந்த டேர்ம் அப்படியே இந்த கேஸுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா P is equal to N/V தான் நம்ம ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு சொல்லிருப்போம். law of mass action இது சொன்னது. at any instant the rate of the chemical reaction at the given temperature rate is directly proportional to the concentration of active mass of the reactant at that instant. ஸோ ஒரு ரியாக்ஷனோட ரேட்டு யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா டெம்பரேச்சரை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ரியாக்டன்ட்டு ஆக்டிவாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த ரியாக்ஷனோட ரேட்டு இருக்கும். ரேட் மீன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட். அந்த டேமை இங்கே அப்ளை பண்ணுகிறாங்க. ஸோ இவங்களை ஈக்குவேஷன் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 4 படி இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனுக்கு நம்ம பார்ஷியல் ப்ரெஷர் டேமை அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட்டு ஏ இருக்காங்க. ஸோ ஆக்டிவ் மாஸ் இப்போ எழுதணும் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் PA/X இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ்னால் ரியாக்டன்ட்டு ஏ பவர் எக்ஸு இன்ட்டு கான்ஸ்டன்ட் டேமு RT/X. இதே மாதிரி பி ரியாக்டன்ட்டுக்கு எழுதணும் அப்படின்னா PB/Y is equal to active mass of the reactant B moles, sorry X இல்லை Y moles, then RT/Y. இதே மாதிரி ப்ராடக்ட் C and Dக்கு நம்ம எழுதணும் அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் C moles L is equal to active mass of the product C power L means number of moles L into RT/L. D ப்ராடக்ட்டுக்கு எழுதணும் அப்படின்னா PD/M moles is equal to active mass of the product D moles M into RT/M. ஸோ இவங்களை ஈக்குவேஷன் 5 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் 5 is apply ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ல் நம்ம அப்ளை பண்ணணும். பாருங்க 5 இங்கே இருக்காங்க. ஒவ்வொரு ஆக்டிவ் மாஸ் டேம் கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் ஆக்டிவ் மாஸ் டேம் இங்கே இருக்காங்க. அந்த டேம் எடுத்துன்னு வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் 3ல் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஈக்குவேஷன் 3 KP is equal to பார்ஷியல் ப்ரெஷர் C/L மோல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த டேமுக்கு பதிலாக இந்த டேமை அப்ளை பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் C/L இன்ட்டு RT/L. ஸோ RT/L அதுக்கப்புறம் இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் D/Mன்னு இருக்காங்க. அவங்களுக்கு பதில் இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D/M இன்ட்டு RT/M அப்ளை பண்ணிட்டோம். டிவைடட் பை ரியாக்டன்ட்டுக்கு இதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A/X இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் A/X இன்ட்டு RT/X. அதே மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பி ரியாக்டன்ட்டு பவர் Y மோல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக இந்த டேமை நம்ம அப்ளை பண்ணுறோம். இன்ட்டு ஆக்டிவ் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் B Y மோல்ஸு இன்ட்டு RT/Y மோல்ஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன் 6ல் இருக்கிற இந்த ரியாக்டன்ட்டு ப்ராடக்டில் இருக்காங்க இல்லையா அந்த டேமெல்லாம் தனியாகவும் இந்த RT/Power டேம்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் தனியாகவும் நம்ம ரைட் பண்ண போகிறோம். அப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா KP இஸ் ஈக்குவல் டு மேலே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C/L கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D/M, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C/L கான்சன்ட்ரேஷன் ஆஃப் D/M இன்ட்டு RT/ல் இங்கே L இருக்காங்க, இங்கே RT/M. பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தாங்கன்னா பவரில் இருக்கிற டேமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஆர்டி பேஸ் ரெண்டும் சேம். அப்போது ஆர்டி பவர் இங்கே எல் இங்கே எம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எல் ப்ளஸ் எம். ஸோ ஆர்டி பவர் எல் ப்ளஸ் எம். அதே மாதிரி ரியாக்டன்ட்டும் கான்சன்ட்ரேஷன் டேம் தனியாகவும் எழுதணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் பி பவர் ஒய். கான்சன்ட்ரேஷன் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் பி பவர் ஒய். இப்போ கான்ஸ்டன்ட் டேம் பார்த்தோம்னா ஆர்டி பவர் இங்கே எக்ஸு இங்கே ஆர்டி பவர் ஒய். பேஸ் ரெண்டும் சேமாக இருக்காங்க ஆர்டி. அப்படி பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தாங்கன்னா பவர் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டி பவர் எக்ஸு ஆர்டி பவர் ஒய்யு காமனாக ஆர்டி பவரில் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒய் டைமு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆர்டி பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டைமு மேலே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இவங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்காங்க. log A by log B is equal to log A minus Bன்ற ஃபார்முலா படி இவங்களை நம்ம மாற்றுறோம். அப்போ இந்த டேமை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டோன்னா கான்சன்ட்ரேஷன் C பவர் L கான்சன்ட்ரேஷன் D பவர் M டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் A பவர் X இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் B பவர் Y. இது log A by log B is equal to log A minus B. அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணுன்னா இங்கே RT பவரில் L ப்ளஸ் M இவங்க தான் A மைனஸு B பார்த்தோன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸு ஒய். அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு. இவங்களை ஈக்குவேஷன் நம்பர் 7 எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 7 பாருங்கள். ஈக்குவேஷன் 7 இந்த டேமு ஃபுல்லாக ஆல்ரெடி எங்கேயும் நம்ம டெரிவ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் எங்கே இருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கேசி வேல்யூ எடுத்த அந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்து பாருங்கள். கேசி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி பவர் எல் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி பவர் எம் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் ஒய்ன்னு ஈக்குவேஷன் 2ல் இருக்காங்க. ஈக்குவேஷன் 2 கேசி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் சி பவர் எல் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் டி பவர் எம் divided by concentration of A power X into concentration of B power Y ன்னு இருக்குது. இது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி வேல்யூ. ஓகேங்களா? அப்படியே இந்த டேமுக்கு ஃபுல்லாக இங்கே கேசியை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ முன்னாடி ஈக்குவேஷனில் ஆல்ரெடி இங்கே கேபி இருக்காங்க. ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு இந்த டேமுக்கு பதிலாக கேசி நெக்ஸ்ட்டு ஆர்டி பவர் எல் ப்ளஸ் எம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்காங்க. ஸோ கேபி ஈக்குவல் டு இந்த டேமுக்கு பதிலாக கேசி இன்ட்டு ஆர்டி. பவரில் இருக்கிற இந்த எல் ப்ளஸ் எம்மு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக டெல் என்ஜி அப்படின்ற ஒரு டேமை நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த டெல் என்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டு மைனஸு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட். number of moles of product minus number of moles of reactant at gas phase. அதோட டிஃப்ரென்ஸை தான் இங்கே டெல் என்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷனில் அப்படியே பாருங்கள். இந்த எல் எம்னு எங்கேருந்து வந்தாங்க? ஜென்ரல் ஈக்குவேஷனில் நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதி போட்ட ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸா. ஸோ ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதே ஜென்ரல் ஈக்குவேஷனில் ஏ ப்ளஸ் பி அதோட மோல்ஸ் தான் எக்ஸும் ஒய்யும். ஸோ ரியாக்டன்ட்டோட மோல்ஸு. இந்த ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை தான் டெல் என்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சேஞ்ச் இன் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் கேசியஸ் ஃபேஸ். இங்கே ப்ராடக்டோட மோல்ஸ்லேருந்து ரியாக்டன்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற வேல்யூ தான் டெல் என்ஜி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் தான் எங்களோட மோட்டிவேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.